இன்றைக்கி லன்ச் என்ன பண்ண போகிறேன்றதை பார்ப்போம். கீரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த அரைக்கீரை வந்து கடையல் பண்ணணும். முதல்ல இதை ஆஞ்சி எடுத்துப்போம். லன்ச் வந்து ஒயிட் ரைஸ் பண்ணுறேன். கீரை கடைய போகிறேன். சிம்பிளான சாப்பாடு தான் இன்றைக்கி. ரசம் வைக்க போகிறேன். மிளகு சீரகம், மிளகு கம்மியாக இருந்ததுனால நான் மிளகுத்தூளை போட்டிருக்கேன். பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டு அரைக்க போகிறேன். அதில் கொஞ்சம் ரசப்பொடியும் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக இருக்கும். அடுத்து ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு அரைச்சி ரசம் பண்ண போகிறேன். இதெல்லாம் அரைக்க போகிறேன். ரசம், கீரை, சுண்டக்காய் வத்தல் தான் வறுத்துக்க போகிறேன். இதுக்கு மேலே செய்ய முடியாது. ஒயிட் ரைஸ் பண்ணியாச்சு. சுண்டக்காய் வத்தல் வந்து கொஞ்சம் கருகிற மாதிரி வறுத்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் பிளாக் கலராக வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் வறுத்தா சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணால் வயிற்றில் இருக்க பூச்செல்லாம் போகும்னு சொல்லுவாங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ சுண்டக்காய் வத்தல் யூஸ் பண்ணுங்கள். போதும் வறுத்தாச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இதுலேயே ரசம் வச்சிடலான்னு பார்க்குறேன். இந்த இதுலேயே வத்தல் வறுத்ததுலேயே கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டாச்சு. காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. இப்போ இதில் நான் வந்து அரைச்ச மசாலாவை போட்டுக்கிறேன். மிளகு, சீரகம், ரசப்பொடி எல்லாம் தக்காளிலாம் போட்டு அரைச்சது, பூண்டெல்லாம் போட்டு அரைச்சது. அதுக்கப்புறம் இது நல்லா வதக்கிக்கிடலாம். உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். பச்சை வாசனைலாம் போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சுவையான ரசம் தயாராகிடுச்சு. இன்றைக்கி லன்ச் ரசம், சுண்டக்காய் வத்தல், ஒயிட் ரைஸ், கீரை. உங்களுக்கு அந்த லன்ச் பிடிச்சின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.